ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜயாவுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி மீனாவையும் சரி ஸ்ருதியையும் சரி படாத பாடுபடுத்தியிருக்காங்க. மீனாவை ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. பட் ஸ்ருதியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது அவருக்கும் அதாவது நம்ம ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சின்னதாக ஒரு சண்டை வந்தாலும் அதை பெருசாக்கி அவங்கள பிரிக்கிறதுக்கான வழியையும் பார்த்துருக்காங்க விஜயா. ஸோ எண்ணற்ற விஷயங்கள் இப்படி கேவலமான விஷயங்களை பண்ண விஜயாவுக்கு இது வந்து ஒரு சரியான பதிலடி. இது வந்து கரெக்டு தான், அவங்களுக்கு இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாட்டி வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துடும் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியும். பாட்டி வந்த உடனே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வேர் வரைக்கும் போய் அலசி ஆராயிறாங்க. ஸோ ரோஹிணிக்கிட்ட அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்பவும் கரெக்டான நியாயமான கேள்விகள். இது விஜயா கேட்டிருக்க வேண்டிய கேள்விகள். பட் அதை விஜயா கேட்காதனால பாட்டி ரொம்ப அழகாக கேட்டாங்க. இங்கே பாருமா, நீ எதற்காக இப்படி பண்ண, எதற்காக நீ இந்த குடும்பத்துக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி வந்து பல ட்ராமாக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்ணீர் வடித்து நான் வந்து மனோஜை உண்மையாக காதலித்தேன், மனோஜ் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நான் நினச்சேன். அப்போ தான் வந்துட்டு ஆன்ட்டி கூட எனக்கு பழக்கமாச்சு. அப்போது ஆன்ட்டியை நான் என்ன பண்ணேன், ஆன்ட்டியை கொஞ்சம் என்னுடைய வசம் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுடைய பையனை ஈஸியாக மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களுக்கு வர மருமக ரொம்ப பணக்காரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதை பயன்படுத்தி நான் வந்து ஆன்ட்டியோடைய பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, நீ இவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணாக உன்னை காமிச்சிக்கிறதுக்காக எத்தனையோ சூழ்நிலைகளில் நாங்கள் உங்ககிட்ட பணம் கேட்டிருக்கோம். அப்போ அந்த டைம்லலாம் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் என்னோடய பார்லரை விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்லர் யார் வச்சு கொடுத்தது அப்படின்னா, விஜயா வந்து அவங்களுடைய வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு ரோஹிணிக்காக வச்சு கொடுத்த பார்லர். ஸோ அந்த பார்லரை விற்றுட்டேன் அப்படின்றத விஜயா முன்னாடியே சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெலாம் கடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, எல்லா பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபைனலாக பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, போனதெல்லாம் போகட்டும், இதற்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ரோஹிணிக்கிட்ட கேட்கும்போது, நான் இது எல்லாமே மனோஜுக்காக மட்டும்தான் பண்ணேன். மனோஜ் நான் இப்போவும் உண்மையாக காதலிக்கிறேன். ஸோ அவன் கூட நான் வந்து ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது, விஜய் அதெல்லாம் முடியாது, என் பையன் கூட நான் அவளெல்லாம் வாழே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, உன்னுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. பட் விஜயா வந்து ரோஹிணியை போட்டு சாத்துன்னு திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனோஜ் உள்ளே புகுந்து நிறையா உண்மைகளை சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே பொய் தான், பட் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு இந்த உண்மைகள் ஆல்ரெடி தெரியும், அவள் இப்படி பண்ணான்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக்கிங். என்னடா இது, மனோஜுக்கு விஷயம் தெரியுமா, மனோஜுக்கு விஷயம் தெரிஞ்சு அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் இதை வந்து விஜயா என்ன பண்ணுறாங்க, நம்பி மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ நீயும் என்னை சேர்ந்து ஏமாத்திருக்க, அவளுக்காக வேண்டி நீ பெத்த தாய் என்ன நீ ஏமாத்திருக்க, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னை போய் நீ ஏமாத்திட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் வருத்தப்படுறாங்க விஜயா. எனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாமே நடந்தது, நீங்கள் அவளை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காப்பாற்றிடுறாரு. மனோஜுக்கு இப்படி ஒரு ஹீரோயிசம் ஆக்டிங்கா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜோக்கராக தான் நடிச்சிட்ருப்பார். ஸோ இந்த டைம் ஒரு பர்ஃபெக்டான ஹீரோவாக ரொம்பவே அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் அவருடைய மனசுலேயும் நிறைய கேள்விகள் இருக்குது. எதற்காக இவன் நம்மக்கிட்ட போய் சொல்லணும், எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவருடைய ஆள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் வந்து கண்டிப்பாக ரோஹிணிக்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போதைக்கு ரோஹிணியை காப்பாற்றணும். ஏன்னா ஃபோனில் அவங்க கேட்டுக்கிட்ட விஷயம், உனக்கு என் மேலே உரிமை இருக்குது, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு என் மேலே எந்த உரிமையும் கிடையாது. நீ என்ன அடி, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் உங்கள் அம்மா என்னை அடிக்கவே கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் மனோஜ் வந்து என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம். பட் உண்மையிலே அவர் எதற்காக பண்ணியிருக்கார் அப்படின்ற விஷயங்கள் இதற்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடியுது. அதற்கப்புறம் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க திரும்ப சொல்லும்போது, ஓகே, பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும், அந்த வாய்ப்பை நம்ம ரோஹிணிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நீ எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளு, நீ வா, நீ வந்து என்ன பண்ணு, எல்லார் காலையும் விழுந்து
மன்னிப்பு கேளு, உங்கள் மாமியார் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, மனோஜ் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அப்போ தான் அவங்க எல்லோரும் உன்னை மன்னிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. இப்படி மன்னிப்பு கேட்க வைக்கிறதுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியல. பட்டு நம்ம ரோஹிணிக்கு வந்து இது ரொம்பவே வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா ரோஹிணி பண்ண காரியத்துக்கு இது வந்து தவறான தண்டனை, இன்னுமே அவங்களெல்லாம் பெருசாக பனிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ பாட்டி வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால அவங்க வந்து ரொம்பவே அமைதி வழியில் மட்டும்தான் போகிறாங்க. அதனால் இந்த அளவுக்கு தண்டனையை கொடுத்து ரோஹிணிக்கு நிப்பாட்டிடுறாங்க. ஸோ இதற்கப்புறம் விஜயா ரோஹிணியை வீட்டில் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி மீனாவையே அந்த பாடுபடுத்துவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்மையாக உழைச்சி முன்னேறிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் மீனா. ஸோ அவங்களையே வந்துட்டு நம்ம விஜயா வந்து எந்த வித ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்களையே வந்துட்டு பழிச்சொற்கள் பேசி அவங்களே மனசு ரொம்ப நோக்கடிக்கும் மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இப்போ ரோஹிணிக்கும் இதற்கப்புறம் அதே நிலைமை தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறாங்க விஜயா, அதை ரோஹிணி எப்படி தாங்கிக்க போகிறாங்க, இதற்கப்புறம் அடுத்தடுத்து வர பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கப்புறம் எபிசோடும் அதுதாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரோஹிணி எப்போ மாட்டுவாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ அப்படி ஒரு தருணம் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இப்போவுமே ரோஹிணி வந்து தனக்கு இதற்கு முன்னாடி இன்னொரு கல்யாணம் ஆகியிருக்கு, ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்ற விஷயங்களை பற்றி சொல்லவே இல்லை. பாட்டி கடைசியாக கற்பூரம் அடித்து சத்தியம் வாங்குறாங்க. அப்போவும் அண்ணாமலை கேட்குறாரு, இங்கே பாருமா, நீ சொன்ன போய் இவ்வளோதானா, இல்லை நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருக்கா, இதுக்கப்புறமாவது எங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக, ஒரு மூத்த மருமகளாக நீ வாழ்வியா, உன்னால் முடியுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து தெளிவாக கேட்குறாரு. அதற்கு இவங்க என்ன சொல்லிடுறாங்க, நான் வந்து அப்படி தான் இருப்பேன், இதுக்கப்புறம் நான் வந்து இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மருமகளாக, மனோஜுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒய்ஃபாக நான் கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரோஹிணி மேலே முழுமையான நம்பிக்கை வரலை அப்படின்னாலும் வேறு வழி இல்லை, ஓகே இப்போதைக்கு நம்பி தான் ஆகணும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், ஒரு வாய்ப்பு தானே கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல முத்து அண்ட் மீனா 2 பேருக்கும் சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, சத்தியம் பண்ணி உள்ளே போயிட்டாங்க ரோஹிணி. போனதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு மாடியில் போய் பேசுகிறாரு. யார் யார் அப்படின்னா நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி, அதுக்கப்புறம் மீனா, இவங்க எல்லோரும் சேர்ந்து மாடியில் போய் ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இதுக்கு மேலேயும் அந்த பார்லரம்மா எதுவும் மறைக்குதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மீனா சொல்கிறாங்க, ஏங்க இதுக்கு மேலே அவங்க எதுவும் மறைக்க போகிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு தான் போய் சொன்னேன் அப்படின்ற விஷயத்த தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மீனா அந்த மாதிரி அரலூசாக ஒரு அந்த பார்லரம்மாவை சுற்றி இருக்க போய் தான் அது வந்து என்ன பண்ணுது, ஈஸியாக எல்லாரையுமே ஏமாற்றிட்டு அது பாட்டுக்கு அதுக்கடுத்த அதோடைய பிரச்சனையை பார்க்க போயிடுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் நம்புறது தான் பெரிய முட்டாள்தனம். இப்போ நீயே யோசிச்சுப்பார், இப்போ பார்லரம்மா எல்லா உண்மைகளையும் சொல்லி அவங்க அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்துச்சு, ஆனால் ஏன் அவங்க அம்மா ஃபோட்டோவை கொண்டுட்டு வரல, அவங்க அப்பா கெட்டவர்னு சொல்லுது, அப்படி கெட்டவரான அவங்க அப்பா ஃபோட்டோவே கொண்டு வரும்போது அவங்க அவங்க அம்மா நல்லவங்கன்னு தானே சொன்னாங்க, அப்போ அவங்க அம்மா இறந்து போன அம்மா ஃபோட்டோ ஏன் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இவங்களுக்குள்ளே ஓடுது. இதெல்லாம் மனோஜ் வந்து மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்காரு. அப்போ மனோஜுக்கும் இந்த விஷயம் புரியுது, ஆமாம்ல முத்து சொல்கிற விஷயமும் கரெக்டு தானே, உண்மையிலே அவள் வந்து அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவை மாட்டியிருக்கா அப்படின்னா அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோவை அவள் இந்நேரத்துக்கு மாட்டியிருந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஸோ இந்த யோசனைகளுக்கு மத்தியில் ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க, இப்போ மனோஜ் வந்து ரூமுக்கு போயிட்டு ரோஹிணிக்கிட்ட பேசவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்காரு. ஸோ ரோஹிணி அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. ரோஹிணி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து சொல்கிறாரு, நானும் ஒரு முட்டாள் தான், நானும் ஒரு ஏமாளி தான், ஏமாற்றத்தை அடைஞ்சவன் தான் அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன்னை காப்பாற்றுனது ஒன்றும் உனக்காகலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் வந்து அங்கேருந்து நகன்றாரு. அப்போ இவங்க பேசுகிறதுக்கு போகிறாங்க, மனோஜ்னு, இங்கே பார் ரோஹிணி தயவுசெய்து விட்டுரு,
இதுக்கப்புறம் உன்னுடைய பொய்கள் இதெல்லாம் கேட்குற அளவுக்கு மனநிலையில் நான் இப்போ இல்லை, அதனால் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.